பெரம்பலூர் மாவட்டத்தில் எலுமிச்சை பழத்தின் கொள்முதல் விலை வீழ்ச்சியடைந்திருப்பதால் கவலையடைந்திருக்கும் விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் செய்ய வசதி ஏற்படுத்துவதோடு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றும் ஆலையை நிறுவ அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தின் முக்கிய பயிர்களான மக்காச்சோளம், கரும்பு, பருத்தி உள்ளிட்டவற்றை கைவிட்ட விவசாயிகள் மரப்பயிரான எலுமிச்சை சாகுபடிக்கு மெல்ல மாறி வருகின்றனர். இதனால் கடந்த 10 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் எலுமிச்சை சாகுபடி நடைபெறுகிறது. விளைச்சல் அதிகமுள்ள காலகட்டத்தில் 10 முதல் 15 டன் வரை அறுவடை செய்யப்படுகிறது. 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருச்சி காந்தி மார்க்கெட்டில் நேரடி ஏலம் மூலம் எலுமிச்சை பழங்களை விவசாயிகள் விற்பனை செய்து வரும் நிலையில் எண்ணிக்கை அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படுவதால் உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் வருவாயில் 40% தொகை போக்குவரத்து செலவுக்கே செல்வதாக கூறுகின்றனர். எலுமிச்சை சாகுபடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் மட்டும்தான், அதாவது சம்மர் சீசன் மட்டும் எங்களுக்கு விலை இருக்கும். மற்ற நேரத்தில் குறிப்பிட்ட சொல்கிற அளவு விலை இருக்காது. அது இந்த நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பழம் ₹1. ஆனால் மார்க்கெட்டில் வெளியில் வாங்குவாங்க ₹5 ₹4 வாங்குறாங்க. வெங்காயத்தை நேரடியாக கேரளாவுக்கு விற்பனை செய்வதைப் போல எலுமிச்சையையும் எடை அடிப்படையில் நேரடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். அவ்வாறு செய்தால் வாகன வாடகை, மண்டி கமிஷன், ஆள்கூலி என 50 கிலோ மூட்டைக்கு ₹100 வரை மிச்சமாகும் என்றும் கூறுகின்றனர். இப்போ இந்த சீசனில் நல்லா இருக்குங்க. இப்போ கொஞ்சம் நல்லா விளைச்சல் நல்லா இருக்குது. ஆனால் திருச்சி மார்க்கெட்டில் இது எண்ணிக்கையில் தான் எடுக்கிறாங்க. அது கொஞ்சம் இடக்கணக்கில் இப்போ பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அந்த சைடெலாம் இடக்கணக்கில், அது மாதிரி இடக்கணக்கில் பெரம்பலூர்லேயே மார்க்கெட்டிங் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு செலவு கம்மியாக வரும். தனியார் மண்டியில் வச்சு அவங்க விற்கும் போது எங்களுக்கு மூட்டைக்கு ₹500 ₹1000 செலவாகுது. அவங்க கமிஷன் போது மூட்டைக்கு ₹500 செலவாகுது. மூட்டை போனால் ₹1000 ₹1200 தான் போகுது. ₹1200 ₹500 செலவாகிடுது. அதுக்கு நீங்கள் உங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கு, திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஆத்தூரில் இருக்குது, எலுமிச்சம்பழம் இருக்குது. பெரம்பலூர் ஒரு சென்டரில் கவர்மெண்ட் வச்சு போட்டு கொடுத்தாங்கனால் எங்களுக்கு ஒரு லாபமாக இருக்கும். மருத்துவ குணம் நிறைந்த எலுமிச்சை பழங்களை கொண்டு மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் ஆலைகளை அமைக்கவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.